குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 27 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதாவது ஒரு 5 கண்ட்ரிஸ், இந்தியா, ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், ஈராக். ஸோ இந்த 5 நட்பு நாடுகளுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை திறந்து விட்டு நாங்கள் அவங்களோட டெஸ்டினேஷன், அதாவது சில கப்பல்கள் அவங்க நாட்டுக்கு போகிறதா இருந்தால் நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ வெஸ்ட் ஏஷியா ஒரு மாதமாக போயிட்டுருக்கு. கடந்த February 28 ஆரம்பித்து எனக்கு March 27, கிட்டத்தட்ட 1 month ஆகிடுச்சு. இன்னும் இது முடிஞ்ச பாடில்லை. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்களே தவிர ஒரு ஆக்ஷன் ஆஃப் ஐட்டம் மாதிரி எடுக்க மாட்டுறாங்க யாரும், சரியா? இப்போ என்னன்னா, நேற்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதேமாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, இஸ்ரேலும் அமெரிக்காவோட நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, இந்த போர் தொடருன்ற மாதிரி அவர் ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காரு, சரிங்களா? ஸோ நேற்று வந்து கத்தார்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்பிஜியில் ஏற்றிக்கிட்டு வந்துட்டு கர்நாடகாவோட மங்களூர் போர்ட்டுக்கு நேற்று வந்திருக்கு. அப்போலோ ஓஷன் கப்பல், சரிங்களா? இதுதான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வந்திருக்கு. ஓகே, சரி. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா, மேற்காசிய போர் தாக்கங்கள், மாநில முதல்வர்களுடன் பிரதமர் இன்று ஆலோசனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், அவர் வந்து ஒரு கொரோனா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோமோ அந்த மாதிரி எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தார் இல்லையா பிரதமர் அவர்கள். ஸோ இன்றைக்கி அனைத்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் பிரதேசங்களோட ஆளுநர்களோட அந்த முதல்வர்களோட இன்றைக்கி வந்து காணொலி மூலமாக ஒரு மீட்டிங் நடக்கும்போது, ஆனால் இதில் வந்து அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த 5 மாநிலங்கள், 4 மாநிலங்கள் ப்ளஸ் 1 புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தோட முதல்வர்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, அதான் நம்ம இங்கே பார்ப்போம் இன்றைக்கி என்ன நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ நேற்றோட +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. இதோட 10th எக்ஸாம் தான் இன்னும் இருக்குது. ஓகே, அடுத்து வந்தோம்னா அரசியல் ஸ்கேடிங்கில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருந்தோம் இந்த 33% டிஸ்கஷன் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, மகளிருக்கு வந்து இடஒதுக்கீடு 33%. ஸோ அதை தான் ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த திட்டம் கொண்டு வந்து 2023 கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் ஆனால் 2026 இது ஒரு 10 வருஷம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு 2031 அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ மத்திய அரசு வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காமையே வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா. ஓகே, ஸோ இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் 60 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கையிருப்பு மத்திய அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரிடே வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷனாக இருக்குது. யாராச்சும் சோஷியல் மீடியாவில் தப்பாக போட்டு விட்டுறாங்க, அதை பார்த்து மக்கள் வந்து பார்த்துட்டு, இல்லை யாருனாச்சும் சொன்னாங்கன்னா போய் மக்கள் வந்து பெட்ரோல் நிலையங்களில் நிற்கிறது, சிலிண்டர் கடையில் போய் நிற்கிறது இல்லையா, இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன அஃபிஷியலாக சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட 60 நாளைக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருக்குது. அதே மாதிரி எல்பிஜியும் வந்து நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப தட்டுப்பாடு அளவுக்கு நம்ம நிலைமை இல்லை அப்படின்றத ஒரு தெளிவு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 60 நாளைக்கு தேவையான கையிருப்பு இருக்குது. மக்கள் வந்து யாரும் பேனிக் அடைய வேண்டாம், ஓகேவா? அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8 லட்சம் டன் எல்பிஜிக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏற்பாடுகளை தீவிரமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, இது மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நியூஸாக, ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குது இல்லையா, சென்சஸ். ஸோ இந்த சென்சஸில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து, யாராச்சும் தப்பான கேள்வி, அப்ரூவ் பண்ணாத கேள்விகளை அந்த ஃபார்மில் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அதிகாரிக்கு வந்து ஒரு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஒரு சர்க்குலர் மாதிரி போயிருக்கு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 2026 செப்டம்பரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் ஆக போகுது.
ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி 2011 எடுத்திருப்பாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கணும். பட் ஆனால் கோவிட் வந்ததால் நம்ம எடுக்கலை. ஸோ 2026 இந்த வீடுகளோட கணக்கெடுப்போம். 2027 பிப்ரவரி, பிப்ரவரிலேயும் மக்கள் தொகை வந்து கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரியா? இது வந்து ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டாக பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இதுக்கு சில போர்ட்டல்ஸ்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி விட்டுருந்தாங்க. நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அமித்ஷா இருக்கார் இல்லையா, அவர் போர்ட்டல் எல்லாமே ஒரு அந்த டிஜிட்டல் டூல்ஸ்லாம் வந்து வெளியிட்டிருந்தார். அதே மாதிரி சில மாஸ்கட்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ விகாஸ் பிரகதின்னு சொல்லிட்டு, ஜென்ஸ்க்கு விகாஸ், லேடிக்கு வந்து பிரகதி அப்படின்ற ஒரு மாஸ்கட், ஒரு லோகோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. சரியா? ஓகே. இது நம்ம ஒரு விஷயமாக பார்க்குறோம். அடுத்து வந்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விதிகளில் மாற்றம், 8 லட்சம் தபால் வாக்குகள் பாதிக்கப்படும். இங்கே சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்துவாங்க. ஓகே. ஸோ அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து போஸ்டல் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே. அது வந்து தமிழில் தபால் வாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தபால் வாக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் வந்து என்னோடய சொந்த ஊர் வேறு, ஆனால் நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க ஒரு சில டேட் சொல்லுவாங்க. சரியா? போஸ்டல் ஓட்டுக்கு. ஸோ நம்ம அந்த ஃபார்மை வாங்கிட்டு அங்கே நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில், நான் சென்னையில் இருக்கேன்னா சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ஒரு இடத்துல. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் நான் எனக்கு கிட்டே இருக்கிற ஏதோ ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நான் அந்த ஃபார்ம் வாங்கிட்டு நான் ஃபில் பண்ணிவிட்டு, நான் அதில் யாருக்கு ஓட்டு போடுறேன்றதையும் நான் சொல்லிவிட்டு, அதில் அந்த ஃபார்மை போய் நாங்கள் கொடுத்துடலாம். சரியா? நான் அப்போ வந்து நான் வந்து ஒரு தபால் வாக்கை நான் அந்த தேர்தல் அலுவலர்கிட்ட நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இதில் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நடந்துடும். ஓகேவா? கொஞ்ச நாள் முன்னாடியே இதை வந்து முடிச்சிடுவாங்க. இப்போது என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளி மாவட்டங்களில் பணிபுரிகிற இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து துறைசார் அலுவலர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த ஒரு துறைசார் அலுவலர்கள், அதான் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியோட தபால் அந்த 12D படிவத்தை அவங்க மாவட்டத்துக்கே போய் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் சப்போஸ் நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன், திருநெல்வேலி கான்ஸ்டியூஷனில் என்னோட ஓட்டர் ஐடி அட்ரஸ் அங்கே இருக்குது அப்படின்னா, நான் அங்கே போயிட்டு அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நான் அவங்கக்கிட்ட நான் கொடுத்துட்டு வந்து மறுபடியும் நான் சென்னை வரணும் என்னோடய எலெக்ஷன் டியூட்டிக்கு. ஸோ இது வந்து இம்பாசிபிள், ரைட்? இப்போ நம்ம கிட்டே இருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடலாம். பட் இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ட்ராவலே வந்து 1 டே அப்படி எடுக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு வீண் அலைச்சல் தான். தேர்தல் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வீண் அலைச்சல் தான்றதை சொல்லி காட்டியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம தேர்தல் ஆணையம் வந்து எல்லோரும் வாக்களிக்கணுன்றதை வந்து ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. 100% வாக்களிப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டப்பேரவையிலையும். ஆனால் வந்து இவங்களே இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணுறதால ஒரு வாக்குகள் வந்து பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கு. சரியா? இதான் இங்கே டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து வந்தீங்கன்னா வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இன்றைக்கி கடைசியாக ஒன்று இருந்துச்சு. என்னென்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஜூனில் வந்து G7 உச்சி மாநாடு வந்து நடைபெற போகுது. ஸோ அதுக்கு உறுப்பினர்கள் எல்லாரையும் வந்து அவங்க வந்து ஒரு அழைப்பு மாதிரி எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. அவ்வளோதான் இன்றைக்கி வந்து முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.